Friends, good morning. In this video, which of the following PV curves represent maximum work done? Maximum work done. This is which graphs is most area cover, most area cover of the this is graph. This is mostly higher work done. Okay. This is isothermal condition. This is work done. This is area. This is work done. This work done compared to 3 graph. This is work done very low. Okay. This is work done very low. Not possible. This 3 work done. This is அதாவது பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது இந்த 2 கிராஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த கர்வ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து ஏரியா வந்து கவர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒர்க் டன். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஜெட், இது கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஏரியா வரும். இப்படி சுற்றி வர்றதுனால இப்படி ஏரியா வருது. ஸோ லென்த்து தான் அதிகமாக இருக்குது, ஏரியா வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை. இது பார்த்திங்கன்னா லென்த்தும் அதிகமாக இருக்குது, ஏரியாவும் அதிகமாக இருக்குது. ஸோ இது எவ்வளோ தான் இருக்குது, இது வந்து எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ கையெழுச்சி பாருங்கள், கையெழுச்சி பார்த்தா இது பெருசாக இருக்குது. ஸோ இது ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். இதுக்கு செக் பண்ணிக்கோங்க நீங்களும் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பாருங்கள். மோஸ்ட்லி 4th ஆப்ஷன் தான் கரெக்டு. இதான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிவி கிராஃபில் மேக்ஸிமம் ஒர்க்னு சொன்னாக்கா எதுக்கு ஏரியான்றது கர்வ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுதான் அது மேக்ஸிமம் கரெக்டாக. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரிஜெக்ட் பண்ண இந்த ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னு சொன்னாக்கா மினிமம் ஒர்க் டன் நடக்குது, ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது அப்போ ரெண்டுத்தையும் இது கம்பேர் பண்ணோன்னு சொன்னாக்கா இது லென்த் அதிகமாக இருக்குது, ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து லென்த் அதிகமாக இருக்குது, ஏரியா வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஏரியாவும் அதிகமாக இருக்குது, லென்த்தும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஏரியா இன்ட்டு அது ஏரியா ஃபார்முலான்னு சொன்னாக்கா பக்கம் ஏரியா ஃபார்முலா சொன்னாக்கா 2 பக்கத்துக்கு பெருக்கி வர்றது தான் ஆன்சர். 2 பக்கம். அப்போ இதோட பக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது 3 கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதான் வந்து ஆன்சரு. ஞாபகம் வச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நீட் 2022 போட்ட கொஷின் பேப்பர் S5 கோடு. ஞாபகம் வச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட்ஸில் சொல்கிறேன்.